ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சிக்கன் மஞ்சூரியனுக்கு ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ண சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சில்லி சிக்கன் மசாலா போட்டிருக்கேங்க, அப்புறம் வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கேன், அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு காரமும் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஸோ அது கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு கலந்து விட்டுடலாங்க. சிக்கனை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாகிடும். ஸோ இதில் உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். அது சேர்த்துனீங்க கடையில் வர மாதிரியே சிக்கன் ரெட் கலரில் வந்துடும். தேவையில்லைன்னா சேர்த்திக்க வேண்டாங்க. ஃபுட் கலர் வந்து இந்த கேசரி பவுடருக்கு சேர்த்துவீங்களா, அதுதாங்க. நான் இதில் சேர்த்திக்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்திக்கிங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க. அது ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ ஊறிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அடுத்தது மஞ்சூரியனுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கேப்சிகம் கிடச்சிதுன்னா கேப்சிகம் கட் பண்ணிக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு நல்லா வணக்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திருக்கேங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இது கூட சும்மா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதுங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப்சிகம் சேர்த்திக்கங்க, அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் உப்பு இருக்குது, ஸோ கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு இது கூட டொமேட்டோ சாஸ், அப்புறம் சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ், இது 3 சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட் பண்ணால் ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க. இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூடான சுவையான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.